ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மூன்றாவது ஒரு நாள் போட்டியை இந்தியன் அணி வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் இந்த தொடரை வெற்றி பெற்று ஒரு மாபெரும் ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. இந்த போட்டி முடிஞ்சிட்ட பிறகு இந்தியன் அணியோட கேப்டனான விராட் கோலி பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் என்ன பேசியிருந்தாருனாக்கா, இந்த 3 மேட்சையும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 போட்டிகளுக்கு முன்னாடியே இந்த ஒரு வெற்றியும் இந்த ஒரு தொடரை வெற்றி பெற்றது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குதுன்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தொடரில் இப்போதைக்கு நாங்கள் தொடங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தது. ஆனாலும் கூட எங்களுடைய வீரர்கள் மிக சிறப்பாக திறம்பட செயல்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மேட்ச்சில் ராய்டும் கார்த்திக்கும் சூப்பரான பேட்டிங்கை விளையாட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ட்ரெஸ்ஸிங் ரூமில் ரொம்பவே என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரூமோடைய என்விரான்மெண்ட் வேற லெவலில் இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. எவ்ரி ஒன் அவங்க ரன் அடிக்கும் போதும் நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சேர் பண்ணிகிட்டே இருந்தோம்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே ட்ரெஸ்ஸிங் ரூம் ரொம்பவே மகிழ்ச்சியில் இருந்தோம்ன்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் அல்லாமல் இன்னைக்கு போட்டியில் ஃபீல்டிங் ஆகட்டும், பேட்டிங் சூப்பராக இருந்துச்சு. அதே அளவுக்கு பவுலிங்கும் ஒரு சூப்பரான ஒரு பந்து வீச்சை எங்களுடைய வீரர்கள் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு தொடர் இவ்வளோ சிறப்பாக முடியும் நான் எதிர்பார்க்கல. பட் நல்ல ஒரு பேட்டிங் அண்ட் பவுலிங் ஃபீல்டிங்கை கொண்ட அணியாக நாங்கள் மாறி இருக்கோம். கடைசி 2 போட்டிகள் இருக்கு, அதையும் வெற்றி பெறுவோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கடைசி 2 போட்டிகளுக்கு ரோஹித் சர்மா தான் கேப்டன்ஷிப் பண்ண போறாரு. அவர் தான் கோப்பையும் வாங்க போறாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு 3 மேட்சும் தொடரை வின் பண்ணி கொடுத்தாரு விராட் கோலி. உண்மையிலேயே நம்ம கிட்ட 1008 விஷயங்கள் விராட் கோலிக்கு எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கலாம். பட் ஆனால் விராட் கோலி எப்பவுமே அவருக்கு நிலையா என்ன செய்யணுன்றதுலையும் அணியோடைய ஒரு பலத்தை நம்பி அவர் எப்பவுமே போராடி இருக்க ஒரு வீரன்னே சொல்ல முடியும். கண்டிப்பா இல்லைனாக்கா அவர் இந்த அளவுக்கு முன்னேற முடியாதுன்னு தான் நம்மளால சொல்ல முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் விராட் கோலியோட இந்த தலைமை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தலைமையிலான ஒரு அணியை உலக கோப்பையில வெல்றதுக்கான வாய்ப்புகள் எந்த அணிக்கு இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.